நீங்கள் டெய்லியுமே குழந்தைங்களுக்கு தயிர் சாதம், சாம்பார் சாதம், லெமன் சாதம் இப்படின்னு கலவை சாதங்களாக கொடுத்துட்ருப்பீங்க. அது அவங்களுக்கு போர் அடிச்சு போயிருக்கும். இது மாதிரி ஒரு ஃப்ரூட் சாதம் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். பெரியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த சாதத்தை நம்ம எப்படி செஞ்சோன்றதை வாங்க வீடியோவில் போய் நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். சரோஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம ஒரு ஃப்ரூட் சாதம் செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், யம்மியாகவும் இருக்கும். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு கப்பு ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இது மாதுளம்பழம். தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு. கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். கூடவே ஒரு டீஸ்பூன் எண்ணெயும் விட்டுக்கலாம். நெய் மட்டும் விட்டோம்னா திகட்டின மாதிரி இருக்கும். இதில் இப்போது கடுகு சேர்த்துக்கிடலாம், உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிடலாம், கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் எல்லாம் பொரிஞ்சிருச்சு. கட் பண்ண வெங்காயம், அது கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துருவோம். ரொம்ப சிம்பிள் ஆனால் யம்மியான ஒரு டிஷ் இது. இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆப்பிள் சேர்த்துக்கலாம். ஆப்பிளை கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டுடணும், ஏன்னா ஆப்பிளோட நிறம் மாறிடும். இந்த ஆப்பிள் கொஞ்சம் வதங்கினாலே போதும், ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை. சாப்பிடும்போது ஒவ்வொரு வாயிலும் இது கடிபடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு இப்போது கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நாம் கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு பாதி அளவுக்கு ஆகட்டும். கலருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது க்ரன்ச்சியாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் இந்த ஆப்பிள் நறுக்குன்னு இருக்கக்கூடாது, சாஃப்டாக இருக்கணும். இப்போ நாம் வடித்து வச்சுருக்க சாதத்தை இதில் சேர்த்துடலாம். ஒரு கப் சாதம். நல்லா உதிராக இருக்கணும் இந்த சாதம், அப்போ தான் நல்லாயிருக்கும். சால்ட் இதில் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு யம்மியான சாதம், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரூட் சாதம். அவ்வளோதாங்க. ஒரு 2 நிமிஷம் இது குக் ஆகுது. லாஸ்ட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் மாதுளம்பழத்தை சேர்த்துக்கிடலாம். கொஞ்சமாக மாதுளம்பழம் சேர்த்தோம்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறதுக்கும் கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. நம்மளுடைய ஃப்ரூட் ரைஸ் ரொம்ப யம்மியாக இருக்குது. ஒரு ரைஸு டேஸ்டானது, டிஃப்ரெண்ட்டானது ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணுறாங்க, சர்வ் பண்ணிடலாம். இப்போ நான் சாதத்தை வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேங்க. நீங்களும் இதை ஒரு முறை செஞ்சு பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ஒரு நியூ டேஸ்ட்லேயும் இருக்கும் இது. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன்.